தமிழ் வணக்கம். இன்றைக்கி பாருங்கப்பா, எங்கள் வீட்டில் சமைக்காத உணவு காலையில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேர் ஞாயிற்றுக்கிழமை வச்சு என்ன சாப்பாடு செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காமல் இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் 2 பேருக்கும் இந்த சாப்பாடு போதும். ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் இந்த சாப்பாடு போதும். கண்டிப்பாக பாருங்கள். சோளம் இனிப்பு சோளம் உதுத்து வச்சுருக்கோம், வைக்கலை. சமைக்காத உணவு. வெண்டைக்காயும் நல்லா கழுவிட்டு பெப்பர் பொடி மிளகுத்தூள்னு போட்டு தடவி வச்சுருக்கோம். வெண்டைக்காய் 2 நேரம் எடுத்து இதெல்லாம் அப்படி செஞ்சு வச்சுருக்கோம். கம்பு பாருங்கள், நல்லா முளைக்க வச்சு கம்பு எடுத்து வச்சுருக்கோம். திராட்சை பழம், தேங்காய் கற்று 4 ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு 2 தேங்காய் கற்று, 2 கொழுக்கட்டை. அவளில் தேங்காய் திருவி போட்டு தேங்காய் தண்ணி ஊற்றி தேங்காய் திருவி போட்டு அவளை பிசைஞ்சு கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருக்கோம். 2 பேருக்கு 2 கொழுக்கட்டை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு 2 கொழுக்கட்டை. அடுத்து பயிர் பாருங்கள், பச்சை பயிர் எப்படி ஊற வைக்கணும்னா இன்றைக்கி காலையில் 8 மணியே போல் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடணும். மத்தியானம் 2 மணிக்கு மேலே அந்த பயிரை நல்லா கழுவி அரித்து, அந்த கல் பயிரெலாம் இருக்கும் அதெல்லாம் அரித்து எடுத்துகிட்டு அந்த பயிரை நல்லா மறுபடியும் 2 கழுவு கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வடிகட்டிட்டு அப்படியே மூடி வச்சிடணும் கைப்படாமல். மறுநாள் காலையில் இன்றைக்கி ஊற வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் இந்த பதம் கிடைக்கும். அருமையாக அந்த பதம் கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு வாசமாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பாடு பாருங்கள். இதான் இன்றைக்கி சாப்பாடு. 1 2 3 4 5 6 7 8. இதை சாப்பிட்டுட்டு தண்ணி விட்டோம்னா சாப்பிட்டிங்கன்னா போதும், அருமையான சாப்பாடு. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றீங்க. குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுகளும் ரொம்ப சிம்பிளான சாப்பாடு, சமைக்காத உணவு. தமிழ் வணக்கம். உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.